Good evening students. Today class 12th economics lesson 5 topic trade cycle. Trade cycle அப்படினா என்னன்னா வாணிப சுழற்சி அப்படினு சொல்றோம். எகனாமிக் ஆக்டிவிட்டி இந்த பொருளாதார நடவடிக்கைகளில் முதலாளித்துவ பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடிய மந்தம் மீட்சி அப்படினு சொல்றோம். என்ன சொன்ன மந்தம் அப்படினா என்னன்னா அப் அண்ட் டவுன் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய கீழ்நிலை மற்றும் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் எதால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி முதலாளித்துவ பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய அப் அண்ட் டவுன் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். வாணிப சுழற்சி. த ஸ்டடி ஆஃப் தீஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் கால்டு ஸ்டடி ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள் ஆர் ட்ரேட் சைக்கிள் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன். ஒரு பொருளாதாரத்தில் வாணிபத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அதுக்கு பேர் தான் அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு வாணிபத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா வாணிபம், சைக்கிள் அப்படின்னா சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பொருளாதாரத்தில் வாணிபத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் ஒரு பொருளாதார நடவடிக்கைகளில் முதலாளித்துவ பொருளாதாரத்தால் வாணிபத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரேடு சைக்கிளுக்கான அதர் நேம்ஸ் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிள் ஆர் ட்ரேட் சைக்கிள் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடு சைக்கிளுக்கான அதர் நேம்ஸ் பிஸ்னஸ் சைக்கிள், ட்ரேட் சைக்கிள் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன். Next one, meaning of trade cycle. Trade cycle உடைய meaning என்னென்னு? The trade cycle refers to acceleration in aggregate economic activity, particularly in employment, output, income and etc. இந்த வாணிப சுழற்சி அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளில் ஒரு பர்டிகுலராக எம்ப்ளாய்மெண்ட், அவுட்புட் அண்ட் இன்கம் இதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகேட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம், இன்கம், அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட் இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் சைக்கிள். இட் இஸ் டியூ டு த ஹியரண்ட் கன்ட்ராக்ஷன் அண்டு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த எலமெண்ட் விச் எனர்ஜைஸ் அண்ட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த நேஷன். பொருளாதார சுருக்கம் அல்லது பொருளாதார விரிவு, எம்ப்ளாய்மெண்ட், இன்கம் அண்ட் அவுட்புட் இதில் ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்ஷன். இந்த எக்கனாமிக் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா எக்கனாமிக் சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார விரிவாக்கம் அல்லது பொருளாதார சுருக்கம் பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமாக ஒரு எக்கனாமிக்கில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த ட்ரேட் சைக்கிளால் தான் ஏற்படுது. நெக்ஸ்ட் ஒன், டெஃபினிஷன். இந்த ட்ரேட் சைக்கிளுக்கான ஒரு டெஃபினேஷன் யார் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீனஸ் அப்படின்ற எக்கனாமிக்ஸ்ட். இவர் தான் சொல்கிறாருன்னா ட்ரேட் சைக்கிளுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் சைக்கிள் அப்படின்றது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், குறைவான வேலையின்மை அப்படின்றது இருக்கும். ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அதிகமாகும். இதுக்கு பேர் என்ன சொன்னால் ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏ ட்ரேட் சைக்கிள் இஸ் காம்போஸ்ட் ஆஃப் பீரியட்ஸ் ஆஃப் குட் ட்ரேட் கேரக்டரைஸ்ட் பை ரைசிங் ப்ரைஸ் அண்டு லோ அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு நாட்டில் ப்ரைஸ் அதிகமாகும் போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும்.
A trade cycle is composed of periods of good trade characterized by rise prices and low unemployment percentage, altering with period of bad trade characterized by falling price and high unemployment is percentages. விலை அதிகமாகும் போது ஒரு கண்ட்ரியில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை அப்படின்றது குறையும் பொழுது அது நல்ல வாணிப சுழற்சியையும். நெக்ஸ்ட் ஒன் ஃபால் இன் ப்ரைஸ், விலை குறையும் பொழுது ஒரு கண்ட்ரியில் அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமான வேலை இன்மை பிரச்சனையை உருவாக்குவதும். அது என்ன சொல்லணும்னா இந்த கெட்ட வாணிப சுழற்சி இந்த 2 குணங்களையும் கொண்டதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.